வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகில் சுனாமி ஆழிப்பேரலில் உயிரிழந்தோர்களுக்கு அஞ்சலி. துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் உதய நாள் விழா. 600 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை எதிர்க்கட்சித் தலைவர் இரா. சிவா வழங்கினார். மீனவர்களுக்கு EBC இடஒதுக்கீடு 2%-இலிருந்து 10% உயர்த்த கோரிக்கை. அனைத்து சமூக அமைப்புகள், சமுதாய பெரியோர்கள், பொதுமக்கள் கடல் அலையில் மனித சங்கிலி போராட்டம். புதுச்சேரி கடற்கரையில் அமைந்துள்ள காந்தி சிலை அருகில் சுனாமி பேரலையால் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரலை காரணமாக ஏராளமான மீனவ மக்கள் உயிரை இழந்தனர். ஆண்டுதோறும் மீன்வளத்துறை மூலம் உயிரிழந்த, உடைமைகளை இழந்த மீனவ பெருமக்களுக்கு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வந்தது. அந்த வகையில் இந்த ஆண்டும் சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இன்று காலை 10:30 மணி அளவில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காந்தி சிலை அருகில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது மாண்புமிகு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், மாண்புமிகு முதலமைச்சர், சட்டப்பேரவைத் தலைவர், மீன்வளத்துறை அமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், மாநிலங்களவை உறுப்பினர், மாண்புமிகு மக்களவை உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்து அஞ்சலி செலுத்தினர். அகமது இஸ்மாயில், மீன்வளத்துறை இயக்குனர் ஆகியோர் உடனிருந்தனர். தெய்வசிகாமணி, மீன்வளத்துறை இணை இயக்குனர் சவுந்தரபாண்டியன், துணை இயக்குனர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள், மீனவ பெருமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாளையொட்டி 600 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை எதிர்க்கட்சித் தலைவர் இரா. சிவா வழங்கினார். தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் நேற்று நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் இரா. சிவா அவர்கள் கலந்து கொண்டு 600 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழ்நாடு அரசின் துணை முதல்வர், கழக இளைஞர் அணி செயலர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 47வது பிறந்தநாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் 50 நபர்களுக்கு நிழற்குடை, 50 பேருக்கு ரெயின்கோட், 13 பேருக்கு தள்ளுவண்டி, 1 நபருக்கு தட்டுவண்டி, 20 பெண்களுக்கு தையல் இயந்திரம், 2 பேருக்கு பித்தளை சலவை பெட்டி, 4 தொழிலாளர்களுக்கு இரும்பு கம்பி கட்டிங் இயந்திரம், 15 முதியவர்களுக்கு மூக்கு கண்ணாடி, 400 பெண்களுக்கு பட்டுப்புடவை உள்ளிட்ட 600 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறப்பு விழா முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் நடைபெற்றது. பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் மற்றும் மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் உத்தமன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான இரா. சிவா அவர்கள் கலந்து கொண்டு கலைஞர் நூலகத்தை திறந்து வைத்து ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். சிவலிங்கம், கலியபெருமாள், முன்னாள் மீனவர் அணி துணை அமைப்பாளர் முனுசாமி, கிளைக்கழக செயலாளர் வேலு, ரெமோ, நாராயணமூர்த்தி, மோகனசுந்தரம், ஏகாம்பரம், காந்தி, மணிகண்டன், தண்டபாணி மற்றும் பல்வேறு நிலைகளில் உள்ள பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மதகடிப்பட்டு கிராம மக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று 13,69,000 ரூபாய் செலவில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணியை திருவோரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 13,60,000 ரூபாய் செலவில் மதகடிப்பட்டு மடுகரை சாலையில் முதல் குறுக்கு தெரு, எத்திராஜர் நகர், வேலாயுதம் நகர் மற்றும் செல்வ விநாயகர் நகர் ஆகிய பகுதிகளில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் ராமமூர்த்தி மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிராம மக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று சாலை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களுக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கம் சார்பாக
ஹரியானா மாநிலம் பஞ்ச்குவா மாவட்டத்தில் தௌதேவி பால் விளையாட்டு அரங்கில் தேக்வாண்டோ போட்டிகள் நடைபெற்றன. மத்திய அரசு விளையாட்டுத் துறையின் அங்கீகாரம் பெற்ற தேக்வாண்டோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவால் நடத்தப்பட்ட 38வது தேசிய சப் ஜூனியர் தேக்வாண்டோ மற்றும் 13வது பூம்சே போட்டிகள் டிசம்பர் முதல் வாரத்தில் ஹரியானா மாநிலம் பஞ்ச்குவா மாவட்டத்தில் தௌதேவி பால் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. இதில் புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கம் சார்பாக தலைமை பயிற்சியாளர் டெக்னிக்கல் சேர்மன் பகத்சிங் தலைமையில் பயிற்சியாளர் தக்ஷணபிரியா மற்றும் 15 மாணவ மாணவிகள் தேசிய போட்டியில் கலந்து கொண்டனர். இதில் பூம்சே பிரிவில் துரோனா தேக்வாண்டோ அகாடமியின் விளையாட்டு வீரர்கள் விவேகானந்தா பள்ளி மாணவன் வருண் பார்த்திபன், ஸ்டடி இன்டர்நேஷனல் பள்ளி மாணவன் தீபக்குமார், அரங்கசாமி நாயக்கர் அரசு பள்ளி மாணவன் சாம் பிரசாத் ஆகியோர் தலா ஒரு வெண்கலப் பதக்கம் வென்ற முறையில் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று நம் புதுவை மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். வெற்றி பெற்ற வீரர்கள் புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் நிறுவன தலைவர் மாஸ்டர் ஸ்டாலின் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். நிகழ்ச்சியின் போது பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன், பொருளாளர் அரவிந்த், அமைப்பு செயலாளர் நந்தகுமார், சிலம்பரசன் மற்றும் பெற்றோர்கள் உடனிருந்தனர். 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தையொட்டி கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்திய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புயலால் அதிகம் பாதிக்கப்பட்ட மீனவ சமுதாய மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மீனவ மக்களுடன் சோனாம்பாளையம் சந்திப்பில் சுனாமி பேரலையால் உயிர் நீத்தவர்களின் படங்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதன் தொடர்ச்சியாக ஊர்வலமாக புறப்பட்டு கடற்கரை சாலை சென்று கடலில் மலர் தூவி பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், மீனவர்களின் வாழ்க்கை தரம் உயர்த்த புதுச்சேரி அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த சமூக மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்து வருகிறது என்றும், மீனவ மக்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப இதுவரை தனி இட ஒதுக்கீடு வழங்கவில்லை, அதேபோன்று பட்ஜெட்டிலும் போதிய நிதி ஒதுக்குவதும் இல்லை, இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஏற்ப அரசு எந்த திட்டத்தையும் செய்வது இல்லை என குற்றம் சாட்டினார். மேலும் பெஞ்சல் புயலால் அதிகம் பாதிக்கப்பட்ட மீனவ மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மீனவர்களுக்கு இபிசி இடஒதுக்கீடு 2%லிருந்து 10% உயர்த்த கோரி அனைத்து சமூக அமைப்புகள், சமுதாய பெரியோர்கள், பொதுமக்கள் கடல் அலைகளில் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். இபிசி 2% என்பது புதுவை அரசாங்கத்தால் புதுவை மற்றும் காரைக்கால் மீனவர்களுக்கு 2010ஆம் ஆண்டு முதல் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் கொடுக்கப்படுகின்ற ஒரு ஒதுக்கீடு. தற்போதைக்கு புதுவையில் சுமார் 1,70,000 மக்கள் தொகை மீனவர்கள் உள்ளனர். புதுச்சேரியில் மொத்தம் மக்கள் தொகை 15 லட்சத்தில் இது 12% ஆகும். எனவே 12% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும். மாஹே, ஏனாம் மீனவர்கள் இபிசி இடஒதுக்கீட்டில் விலக்கு பெற்றாலும் 10% இடஒதுக்கீடாவது கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். இது நாள் வரை 4 கட்ட போராட்டம் நடத்தியும் இபிசி இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்காமல் இருப்பது கல்வியில், பொருளாதாரத்தில், அரசியல் அதிகாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களுக்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய சமூக அநீதியாகும். எனவே மீனவர்களுக்கு இபிசி இடஒதுக்கீடு 2%லிருந்து 10% உயர்த்த கோரி அனைத்து கிராம பஞ்சாயத்தார்கள், சமூக அமைப்புகள், சமுதாய பெரியோர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கடல் அலைகளில் நின்று மனித சங்கிலி போராட்டத்தை முன்னெடுத்தனர். வேலைவாய்ப்பிலும் உள்ள காரணத்தினால் 2010ஆம் ஆண்டு தனி ஒதுக்கீடு என்ற பெயரில் புதுவை மாநில அரசு மீனவர்களுக்கு ஒதுக்கீடு அமைத்து கொடுத்தார்கள். ஆனால் ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் என்னவென்றால், அந்த சமயத்தில் 2% ஒதுக்கீடு என்ற அமைப்பில் மட்டுமே கொடுக்கப்பட்டது. ஆனால் உள்ளபடியே யானை பசிக்கு சோளப்பொரியா என்ற பழமொழிக்கு ஏற்ப புதுவை மாநிலத்தில் உள்ள மீனவர்கள் ஏறக்குறைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் ஏறக்குறைய 14-15% இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தனி ஒதுக்கீடாக 2% ஒதுக்கீடு மட்டும் கொடுத்தது என்பது மிகப்பெரிய சமூக அநீதியாகும். 20ஆம் ஆண்டு சுனாமி தினத்தை முன்னிட்டு வீராம்பட்டினம் கடற்கரையில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2004ஆம் ஆண்டு இதே நாளில் சுனாமி பேரலை தாக்கத்தினால் புதுச்சேரியின் கடற்கரை கிராமங்களில் பெரும் சேதம் ஏற்பட்டது. இதனை நினைவு கூறும் வகையில்
ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீனவ மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதில் வீராம்பட்டினம் கடற்கரையில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் அவரின் ஆதரவாளர்களுடன் வீராம்பட்டினம் கடற்கரை சாலையில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவிடத்திற்கு சென்று மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதில் கிராம நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தையொட்டி ராஜா சந்துரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜா சந்துரு அங்குள்ள சுனாமி தூணின் முன்பு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி கடலில் பால் ஊற்றி சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதில் மீனவ பஞ்சாயத்து தலைவர் மற்றும் மீனவ சமுதாய மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் 5வது குறுக்கு வீதிக்கு தார் சாலை மற்றும் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய் ஜெய் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் 5வது குறுக்கு வீதிக்கு தார் சாலை மற்றும் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 11,18,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர், ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் ஜெய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜெய் தியாகராஜன், பாஜக தொகுதி தலைவர் ஐயனார், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பாஜக கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலை நகர் பகுதியில் சுனாமி நினைவிடத்தில் ஈரம் ஃபவுண்டேஷன் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி ஆழி பேரலையில் ஏராளமான மீனவ மக்கள் உயிர் மற்றும் உடைமைகளை இழந்தனர். இதனை நினைவு கூறும் வகையில் முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் ஈரம் ஃபவுண்டேஷன் நிறுவனருமான ஈரம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சோலை நகர் பகுதியில் உள்ள மீனவ கிராம மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர்.